சரஸ்வதியே சரஸ்வதியே தமிழெனும் ஒன்றிலும் திகம்பரம் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழென்றும் ஒன்றிலும் திகம்பரம் கலைஞர்கள் வாழ்விலும் இசை நாடகம் தமிழெனும் ஒன்றிலும் தமிழெனும் இரண்டிலும் கலைஞர்கள் வாழ்விலும் அயன் திருநாவிலும் அத்துணை நல்லவங்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் இவ்வளவு கம்பீரமாக நிற்க காரணம் 2 பேர். அது DM முருகன் மாமா அவர்களும் திண்டுக்கல் நாடக நடிகர் சங்க தலைவர் எனது முருகப்பா மாமா அவர்களும். இவர்களின் இருவரின் பொற்பாதம் பணிந்து எனது பணியை துவங்குகிறேன் சுவாமி. முருகா முகுந்தல்மாள் மருகா 6 முகமும் 12 கண்களும் அலங்கார ஆபரணமும் கொண்ட மார்பும் திருமுகமும் வெந்நீரும் புனைந்த மெய்யும் உக்ரவேலா தண்டாயுத பாணி உமக்கே எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது பணியை துவங்குகிறேன் சுவாமி. செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் காலை நேரம் பாடலை நான் கேட்டேன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் கூவும் மாலை நேரம் பாடலை நான் கேட்டேன் போனவன்
அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணநாதனுக்கு பின் பிறந்தவனே, தலைவனே, செந்தில் தலைவனை, மாயோன் மருகனே, ஒரு கை முகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாது நம்பியே வாழும் இக்குறிஞ்சி நிலம் கொன்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து, நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து, நத்தமிழ் மொழியாய் அனைவரும் என்னை செல்லமாக உள்ளோர்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் வள்ளி 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 என இடம்பெற செய்த அந்த கந்த பெருமானை பாடிக்கொண்டே இருக்க வேண்டும், பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இருந்தாலும் அவரது தந்தை தாயை வணங்காமல் இருந்தால் நன்னாக இருக்க முடியுமா? முடியுமா? முடியாது. ஆமா. இப்போ ஆடி மங்கை, ஆடி மாசம் அப்படிங்கிறது தமிழ் மாசத்துல 4வது மாசம் வருது. அந்த 4வது மாசம் எதுக்காக ஆடி மாசம்னு வருது? அந்த 4வது மாசங்கிறது திருவிழாக்கள் முடியிற சமயமா இருந்தாலும் கூட கூழ் காய்ச்சி வேப்பிலை எல்லாம் வந்து எல்லா வீட்லயும் பார்ப்போம். குலதெய்வத்துக்கும் கருவாடு கஞ்சி எல்லாமே செய்வாங்க, கூழெல்லாம். அது எதுக்காக அப்படின்னு தெரியுமா? எதுக்காகன்னு தெரியாதா? சொல்றேன். தெய்வலோகத்துல ஆடி மங்கை அப்படிங்கிற ஒரு பெண்மணி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சிவபெருமான் மேல தீராத அன்பு, காதல்னு கூட சொல்லலாம். அவரோட பார்வை நேருக்கு நேரா நம்ம மேல பற்றாதா அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு மோகமும் கூட இருந்தது. அப்படி இருக்கும்போது கைலாயத்திலே தனியா தவம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சிவபெருமான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பார்வதி தேவியார் இல்லாத அப்போ இவங்க போயிருக்காங்க. எப்படி? பார்வதி தேவியார் மாதிரி உருமாறி போய் உட்காந்துருக்காங்க. தியானத்தை முடிச்சுட்டு சிவபெருமான் வராரு, நமது தேவியார் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு கையை கொடுத்து எழுப்புறாரு. எழுப்பி பக்கத்துல வரும்போது ஒரு கசப்பு தன்மை அவர் வந்து உணர்றாரு. பரம்பொருள் இல்லையா, அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா? அப்படி இருக்கும்போது என்ன இது கசப்புத்தன்மையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட 3வது கண்ணில் பார்க்கும்போது வேறொரு பெண்மணி நம்மளோட தேவியாரோட உருவத்துல அப்படின்னு தெரிஞ்சதும் ஆவேசப்பட்டு அவரோட வேல்ல குத்த போறாரு. ஆமா. அப்படி இருக்கும்போது ஐயா என்னை மன்னிச்சிருங்க, நானும் பிறந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களோட பார்வை எனக்கு நேரா பற்றாதா அப்படின்னு நான் ஏக்கத்துல இருந்தேன். தேவியார் இல்லை அப்படிங்கிற அந்த சமயத்தை தெரிஞ்சு உங்களோட அன்பு என் மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உருமாறி வந்தது தப்பு தான். அதுக்காக இவ்வளோ உக்கிர வேகம் எனக்கு ஆகாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் கூட அந்த ஆவேசம், நமது தேவியார் மாதிரி வந்து எப்படி உருவத்தை வந்து மாற்றலாம் அப்படிங்கிற கோபத்தில் நீ வந்து பூலோகத்தில் ஒரு கசப்பு தன்மை வாய்ந்த அந்த வேப்பிலையாக நீ வந்து மாறணும். எந்த இடம்னு இல்லை, எந்த இடத்துல மண்ணெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துல நீ வந்து வேப்பிலையாக மாறணும் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அப்பா உன்னோட அன்பு என் மேல வரணும் அப்படிங்கிறது தப்பா? இதுக்கு இவ்வளவு தண்டனையா? எனக்கு சாப விமோச்சனம் கிடையாது அப்படின்னு அதே சாபத்துல விமோச்சனமும் கொடுக்கிறாரு. எப்படி? சரி, நீ என்னதான் கசப்பு தன்மையான வேப்ப மரமாக இருந்தாலும் கூட நீ வந்து எல்லாத்துக்கும் மக்கள் வந்து நிறைய நோய்வாய்ப்படுவாங்க. அந்த மக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அருமருந்தா நீ வந்து இந்த பூலோகத்துல வந்து நீ வந்து இருப்ப. அது மட்டும் இல்ல, மாசி மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் வந்து திருவிழா அப்படிங்கிற ஒண்ணு இருக்கும். அதுல ஆடி மாசம் 4வது மாசமா உன்னோட பேர் வச்சு ஆடி அப்படிங்கிற ஒரு மாசமும் உருவாகும். அதே 4வது மாசத்துல கூழ் காய்ச்சி வேப்பிலை இல்லாத இடம் எங்கும் இருக்காது. பெரிய அம்மை அப்படிங்கிறது வந்து என்னோட தேவியார் பார்வதி போய் மாரியம்மனா மாறி அம்மை போட்டாலும் கூட உன்னோட வேப்பிலை மருந்து வந்து ஒரு பெரிய மருந்தா இருந்து மக்களுக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாபத்திலையும் விமோசனமும் கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய அதிசயம், எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? அதனால அந்த தாயாரை வணங்காம இருக்க முடியுமா? காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி, காமாட்சியை பற்றி. காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்பேன், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்பேன். காமாட்சி அம்மனுக்கு கரகமெடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகமெடுப்போம். கரத்தோடு கரங்குவிக்க கரகமெடுப்போம், அன்னை உருத்தாளும் அம்மனுக்கு கரகமெடுப்போம். கன்னியா குமரி என்னும் காந்திமதி கோவில் என்னும் மாமதுரை கோவில் என்னும் மணிமகளின் வாசம் என்னும் வேடுபள்ளம் தாங்கி நிப்பா தாய் ஒரு தீராம், ஏழைகளை காத்து நிப்பா தாய் ஒரு தீராம். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்போம், அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்போம். கரகமணி கரகம் பூ கரகமணி கரகம், கரகமணி கரகம் பொன்னா தாய்வ கரகம், கரகமணி கரகம் பூ கரகமணி கரகம், கரகமணி கரகம் பொன்னா தாய்வ கரகம்.
படியிலே அம்மனுக்கு பொங்க சோறு ஆடி வரும் அழகு கொஞ்சம் பூந்தேரு கோயில் மணி ஓசை அது கேட்க கேட்க ஆசை அம்மன் வந்து பேச இங்கு நித்தோம் பூச அம்மன் இருக்கா அள்ளி கொடுப்பா கொடுப்பா காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கடத்தோடு கரங்குவிக்க கரகம் எடுப்பேன் அந்தி புறத்தாலும் அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கன்னியாகுமரி என்னும் காந்திமதி கோவில் என்னும் மாமதுரை கோவில் என்னும் மணிமகளின் வாசம் என்னும் மேடு பள்ளம் தாங்கி நிப்பா தாய் ஒருத்திதான் ஏழைகளை காத்து நிப்பா தாய் ஒருத்திதான் காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் கரகமணி கரகம் பூ கரகமடி கரகம் கரகமடி கரகம் பொன்னா தாய்வ கரகம் கரகமணி கரகம் பூ கரகமடி கரகம் கரகமடி கரகம் பொன்னா தாய்வ கரகம் அண்டருக்காய் நெஞ்சருந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கே தொண்டன் என தொண்டு செய்வதே காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான் எப்படி தெரியுமா எப்படி கஷ்டப்படுற ஒரு தகப்பன் தகப்பன் 4 ஆம்பளை பசங்களுக்கு அப்பா அவர் அப்படி இருக்கும்போது அவங்க வளர்ந்து படிச்சு பெரிய ஆளாகியாச்சு அப்பாவை கைவிட்டாங்க அம்மாவும் இல்லாம போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது காசியில வெறும் பிச்சைக்காரரா மட்டும் இல்லை அவர் ஒரு தொழுநோய்க்காராலும் இருந்திருக்கிறாரு ஆமா அவர் படுற கஷ்டத்தை எல்லாம் பார்க்க முடியல சிவபெருமான் இதை பார்க்கறாரு அவர் படுறாரு ஏன்னா தொட்டு சோறு கொடுக்கறதுக்கு கூட அருகருப்பான உடல் அமைப்பு அவருக்கு அப்படி இருக்கும்போது பசியில வாடுறத தெரிஞ்சு அதே பிச்சைக்காரனா வேடம் மாறி உருமாறி வந்தாராம் சிவபெருமான் வந்து ஐயா 4 நாளா நானும் பசியோடையும் பட்னியோட ஊரே சுத்துறேன் எனக்கு ஒரு வாய் சோறு கூட யாரும் போட மாட்டேங்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒரு வாய் சோறு இருந்தா நீங்க போட முடியுமா அப்படின்னு சிவபெருமான் அந்த தொழுநோய்க்கார தாத்தாவை பார்த்து கேட்கிறாரு அப்போ அந்த அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா அப்பா ஊரே வந்து எனக்கு ஒரு வாய் சோறு போடுறதுக்கும் அருகருப்பு படுது எங்கிட்ட வந்து பக்கத்துல உட்காந்து பேசுறதுக்கு கூட அருகருப்பு படுறாங்க ₹1 காசு இல்லாம நான் ஒரு வாரமா ஒரு மாசமா கூட கஷ்டப்படுறேன் அப்படி இருக்கும்போது நீங்க எனக்கு உணவு இருந்தா கொடுங்கன்னு நீங்க சொல்றதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த அப்பா அப்படின்னு இருக்கிற கொஞ்சம் உணவையும் எடுத்து கொடுத்துட்டாராம் யாருக்கு சிவபெருமானுக்கு ஆமா ஐயா இருந்ததே உங்ககிட்ட கொஞ்சம் சாதம் தான் அதையும் எங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்கிட்ட வந்து பக்கத்துல பேசுறதுக்கு அருகருப்படுற இந்த உலகத்துல நீங்க வந்து எனக்கு சோறு கிடைக்குமான்னு கேட்டீங்க அதுலயே எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற உணவை எடுத்து கொடுக்க அப்படியே வந்து அவர் தொட்டு அழுகிறாராம் யாரு அந்த ஐயா ஆமா அப்படியே அவரோட 3வது கண் தெரியுதாம் அந்த தாத்தாவுக்கு 3வது கண் தெரியுது அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டாரு இது வந்து நான் கூட தெய்வ பிறப்புன்னு நினைச்சேன் ஆனா தெய்வமே எனக்கு வந்து இப்படி காட்சி கொடுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கல அப்படிங்கும்போது அவரோட நோயாகப்பட்டதெல்லாம் வந்து மாறி அழகான உடல் அமைப்போட அவர் கடைசி காலத்து வரைக்கும் வேணுங்கிறது அத்தனையும் சிவபெருமான் அழிச்சிட்டு மறைஞ்சிருக்காரு அப்படியெல்லாம் சிவபெருமானுக்கு வந்து அற்புதங்கள் இருக்கு இல்லையா ஆமா அந்த சிவபெருமானை எடுதந்தானடி தில்லையிலே எடுதந்தானடி தில்லையிலே அதை பட வந்தேன் இந்த எல்லையிலே இறைவனை நாட என் இசை பாட இருமுறை கூறிடும் அரைநெறி கூட எடுதந்தானடி தில்லையிலே அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான் அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டான் எடுதந்தானடி தில்லையிலே அதை
எல்லையிலே தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லை. தந்தையும் தாயுமாய் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயுமே அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனன்று எதுவுமே நடப்பதில்லை, அவனன்று எதுவுமே நடப்பதில்லை. ஏடுதந்தானடி தில்லையிலே அதை பட வந்தேன் அவன் எல்லையிலே. இப்படி இருந்தாலும் கூட 5 வயதிலே அறியா பருவத்திலே உனக்கு வாழ்வு கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு போன முருகன் இந்த நிலைமை இந்த நாள் வரையிலும் இல்ல வரலையா? கண்ணிலேயே காமிக்கல. அட்ரஸ் சரியான அட்ரஸ் கொடுத்துருக்க மாட்டியே. விலாசம் அப்படிங்கறது அவருக்கு இருக்குதா? தூண்ல இருப்பாரு, துரும்பலையும் இருப்பாரு, எந்த இடத்துல வேணாலும் இருப்பாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது அட்ரஸ் கிடைக்கலையான்னு இப்படியெல்லாம் சொல்றது நல்லாவா இருக்கு? என்னால அவரை பார்க்க முடியல, கல்ல பாக்குறேன், மண்ணுல பாக்குறேன், ஆனா முழு உருவமா இன்னும் உயிருடன் என் கண்ணில் இன்னுமே காட்சி கிடைக்கல. ஆனா என்ன எங்கேயோ இருந்து கண்டிப்பா பாத்துக்கிட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா வண்டியில உட்கார்ந்து பாத்துட்டு தான் இருப்பாரு. வண்டியில இருந்து இல்ல, வண்டிக்கு எங்க போறாரு? வாகனம், மயில் வாகனத்துல இருந்து பறந்துக்கிட்டு, மயில் வாகனத்துல தான் இருந்து உங்களை பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆமா, பாத்துக்கிட்டு தான் இருக்கு. வாகனத்தை பாக்குறாரு, வாகனத்துல இருந்து பாக்குறாரு. அப்படியா? ஆமா, அதனால எங்கேயோ இருந்து பாக்குற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, நவரசமும் மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும், செக்க சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும், மலர்ந்திருக்கும் முகத்தில் நவரசமும், செக்க சிவந்திருக்கும் இதழில் கனிரசமும் கண்டு மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, அழகர் மலையழகா இந்த சிலை அழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன. எங்கிருந்தாலும் உன்னை நான் அறிவேன், உன்னை
வைத்து ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் ஒரு ஓரத்திலே நின்று கள்வனை போல் மாயவா மேலவா மானவா சண்முகா மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன மானாட மலராட மதியாட நதியாட மங்கைகள் நடனமாட வானாட விண்ணாட கொடியாட இடையாட வஞ்சிவள் கைகளாட சுதியோடு நானாட என நாடி இருவேளை விரைவினில் துணையாக ஓடி வருவாய் தூயனே மாயவா மாலனே வேலவா எனையாளும் சண்முகாவா மறைந்திருந்து மருமம் என்ன அழக மலையழகா இல்லை சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன தருகடத்தம் 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 தத்தா தருகடத்தம் 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 தத்தா தருகடத்தம் 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 தத்தினா கைதட்டுங்கண்ணே ரொம்ப கஷ்டமான பாட்டு இருக்கட்டும் நன்றி 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 அப்படி இருந்தாலும் கூட 5 வயசுல அறிவியா பருவத்துல வாழ்வு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு மட்டும் இல்ல எனது தந்தையின் பெயரோ நம்பிராஜன் அவருக்கு பிறவாத மகள் நான் பிறந்த மகன்கள் 7 பேர் இருந்தாலும் உடன் பிறந்த சகோதரியர் போல் அத்தனை காவல் எனக்கு ஒரு கால்ல முள்ளு குத்துனாலும் சரி கண்ணுல தூசு விழுந்தாலும் சரி ஐயோ எனக்கு வலிக்குதோ இல்லையோ அவங்களுக்கு வலிக்கும் பார்த்தா தெரியல உடன் பிறவாத எனது சகோதரர்களுக்கு தான் ஆமா ஆண் பிள்ளை மட்டுமே 7 பேர் இருக்காங்களே நமக்கு ஒரு பெண் பிள்ளை இல்லையே என்ற கவலை என்னோட தந்தைக்கு இருந்துகிட்டே இருந்தது ஆமா அப்படி வருத்தத்தோட 4வது அண்ணனான எங்க அண்ணனையும் அவரும் போயிருக்காங்க வள்ளிக்கிழங்கு தோன்றதுக்கு வள்ளிக்கிழங்கு தோண்டும் பள்ளத்தில் குஹா 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 என்ற ஒரு சத்தம் கேட்குது குஹா ஆமா என்னடா இது ஒரு சத்தமா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அழகான ஒரு பெண் பிள்ளை ஆமா யாரை போல தெரியுமா என்ன போல நான் தான் ஆமா அப்படி இருக்கும்போது அப்ப வேண்டுதல் வச்சுக்கிட்டாரு முருகா எனக்கு பெண் பிள்ளை இல்லை அழகான பிள்ளைன்னு சொன்னீங்களே நீங்களா பிறந்தீங்க இல்லையா இல்லையா எனக்கு நான் தான் ராணி அடுத்தவங்களுக்கு எப்படி இருந்தா என்ன அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தான் அழகு இல்லையா அப்படி இருக்கும்போது என்ன கையில அழகா அள்ளி அப்ப முருகப்பெருமான் கிட்ட வந்து வேண்டியிருக்காரு என்ன வேண்டாருன்னா 7 ஆண்மகன்கள் இருந்தும் எனக்கு ஒரு பெண் பிள்ளை ஏன்னா ஆயிரக்கணக்கான ஆம்பளைங்க ஊர் உலகத்துல இருந்தாலும் கூட அதுல ஒரு 5 பேராவது பெண்கள் இருக்கணும் அப்பதான் அது லட்சுமி கடாட்சிகமா இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அப்பதான் சோறாக்கி போட ஆளு வேணும்